तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நாம் யாரிடமும் மறந்தும் கூட சொல்லக்கூடாத ரகசியங்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம் வாழ்வில் நடக்கும் சில விஷயங்களையும் நாம் செய்யும் சில செயல்களையும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொள்வதனால் அந்த செயலின் மூலம் நாம் பெரும் பலனை நம்மால் முழுமையாக அடைய முடியாது. அப்படி நாம் எதையெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது என்பதை நாம் முன்னோர்கள் கூறிய பொதுவான விஷயங்களையும் நாம் பார்க்க போகிறோம். நாம் மற்றவங்களுக்கு செய்யும் தான தர்ம செயல்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட கூறக்கூடாது. நீங்கள் செய்யும் தானம் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் கூட வெளியே சொல்லக்கூடாது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பாங்க. அடுத்தவங்களுக்கு தெரியலாமா? அப்படி வெளியே சொல்வதன் மூலம் நீங்கள் செய்த பயனை உங்களால் முழுமையாக அடைய முடியாது என்பது உண்மை. நம் வீட்டில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாம் நெருங்கிய நண்பர்களிடமோ அல்லது உறவினரிடமோ சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரை நம் கஷ்டங்களை நாமே சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேணும். வீட்டில் நாம் இறைவனுக்காக செய்யும் பூஜைகளை பற்றியும் கோயிலுக்கு சென்று வந்த அனுபவங்களை பற்றியும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இவை கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்வுகள். இதை நம் மனசுக்குள் தான் வைத்து கொள்ள வேண்டும். நம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது எதிர்மறை ஆற்றல் உருவாகும் என்ற கருத்து உள்ளது. இதனால் உடல்நிலை பற்றிய ரகசியங்களை யாரிடமும் கூற வேண்டாம். நாம் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி லட்சியங்களை வச்சிருக்கிறோம். அந்த லட்சியத்தின் குறிக்கோளை நாம் அடைந்து வெற்றி பெறும் வரை அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உங்கள் லட்சியம் என்ன என்று யாராவது கேட்டால் கூட உங்கள் உண்மையான லட்சியத்தை வெளியில் சொல்லாமல் வேறு ஒன்றை மாற்றி சொல்வது தவறில்லை. நம்முடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் நம் வீட்டின் படியை விட்டு வெளியே தாண்டி போகக்கூடாது. நம் வீட்டுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் அதை பற்றி யாரிடமும் வெளியே சொல்லக்கூடாது. இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு மதிப்பான பொருள்களை வாங்க முடிகிறது என்று மற்றவங்க நினைக்கும் கண் திருஷ்டியானது அவ்வளவு நல்லதல்ல. இப்படிப்பட்ட பொதுவான விஷயங்களை நாம் இலைமறை காய்மறை போல மறைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்குது. நாம் இழந்த செல்வ செழிப்பை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. நமது சொந்த வாழ்வில் நடந்த சோக ரகசியங்கள் ரகசியமாகத்தான் இருக்கணும். கணவனின் நடத்தை பற்றி மனைவியும், மனைவியின் நடத்தை பற்றி கணவனும் வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவங்களது பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்வது நல்லது. ஒரு கீழ்த்தரமான மனிதன் வாயிலிருந்து வரும் சொற்களை பற்றியும் நமக்கு நடந்த இழிவான சம்பவங்களை பற்றியும் வெளியில் யார்ட்டையும் பகிரக்கூடாது. இவையெல்லாம் பின்பற்றுறவங்களாம் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்களாக போற்றப்படுவாங்க. ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தனித்துவமாக திகழும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். சூரியனால் பொறுப்பு கூடும், வேலை பளு அதிகரிக்கும், பணிபுரிவர்களுடன் ஒரு இடைவெளி ஏற்படும், அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது, அரசியல்வாதிகளுக்கு நன்மை அதிகரிக்கும், சுக்கிரனால் பணவரவு திருப்தி தரும், உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், வேலையில் இருந்த நெருக்கடி விலகும், முயற்சியில் வெற்றி உண்டாகும்,
யோகக்காரன் ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலை உயரும். வரவேண்டிய பணம் வீடு தேடி வரும். பணியாளர்கள் லாபம் அதிகரிக்கும். பிற மொழியினர் இனத்தினர் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும். குருவால் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பெண்களுக்கு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும். தந்தை வழியில் லாபம் உண்டாகும். கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்ற நேரம் கிடைக்கும். ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விவசாயிகளின் நிலை உயரும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமியை வழிபட நன்மை அதிகரிக்கும். சங்கடம் நீங்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரோகிணி. தெளிவான சிந்தனையுடன் திகழும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம்தான். குரு மங்கள யோகத்தால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. சமூகத்தில் அந்தஸ்து உயரும். ஒரு சிலருக்கு பொறுப்பும் பதவியும் தேடி வரும். குருவால் பணியிடத்தில் இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூர் வாசம் சிலருக்கு ஏற்படும். இதுவரை சந்தித்த பிரச்சனையெல்லாம் சோதனையெல்லாம் இனிமேல் விலக போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும். லாபம் அதிகரிக்கும். உங்கள் நிலை உயரும். திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறும். பெண்களுக்கு குடும்பம் வேலையில் இருந்த நெருக்கடி தீரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும். பொன் பொருள் சேரும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சியெலாம் நிறைவேறும். ராகுவால் பல வழிகளிலும் வருவாய் வரும். உங்கள் மனதை புரிந்து கொண்டு அதுக்கேற்ப செயல்படும். புதிய நட்புலாம் அமையும். கலைஞர்கள் கனவு நனவாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது குலதெய்வத்தை வழிபட உங்கள் முயற்சியெலாம் வெற்றியாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது மிருகசீரிடம் 1-2 பாதம். அதை பற்றி தான். அதிர்ஷ்ட வாய்ப்புகளோடு வாழும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப முன்னேற்றமான மாதம்தான். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் தெய்வ அருள் உண்டாகும். பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடியும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தீங்க. இனிமேல் அந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன்லாம் வரப்போகுது. நண்பர்களால் ஆதாயம் தோன்றும். இழுபறியாக இருந்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். செய்து வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். தம்பதியருக்குள் அந்யுன்யம் உண்டாகும். அரசியல்வாதிகள் நிலை உயரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்து வர்றவங்களின் போட்டித் தேர்வுகள்லாம் வெற்றியை உண்டாக்கும். குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வருவீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது திருச்செந்தூர் முருகனை வணங்கிட வாழ்வில் வளம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ரிஷபராசியை பற்றி தான் நாம்